வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம மயங்கொலி சொல்லகராதி 6th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 50 பேஜஸ் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து 51லேருந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எரியல் அப்படிங்கிறது ஒளி விடுகை அப்படிங்கிற பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், எரிகிறது, அந்த விளக்கு எரிகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஒளி விடுதல். எரியல் அப்படின்னா இந்த கோடரியை குறிக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். எரியல் அப்படின்னா கோடரி. இதை எரித்தல் அப்படின்னா தீயில் வேக செய்தல், செரிக்க செய்தல், விளக்கு, பந்தம், இதெல்லாம் வந்து எரித்தல். இதை எரித்தல் அப்படிங்கிறது தைத்தல், வெயிற்காலம், உரைத்தல், ஒளி வீசுதல். ஸோ இந்த எரித்தலுக்கும் ஒளி வீசுதல் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. எரிதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நெருப்பு எரிகிறது, பொறாமை கொள்வது, வயிற்றெரிச்சல் படுறது, அந்த மாதிரி. ஓகேவா? எரிதல் அப்படின்னா வீசுதல், முறித்தல், அறுத்தல். ஸோ நம்ம அதை கல்லெறி, பந்தெறி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதே மாதிரி முறிக்கிறதுக்கும் எரித்தல்னு சொல்கிறாங்க, அறுக்கிறதுக்கும் எரித்தல் அப்படிங்கிற பொருள் இருக்குது. அடுத்தது எரிப்புனாலும் தீயெரிப்பு, பொறாமை, நெஞ்செரிப்பு, எரிக்கை, கார்ப்பு சுவை, இதெல்லாம். இதே எரிப்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒளி செய்தல், வெயில் எரிப்பு, ஒளிர்வு, கடுவெயில், இதெல்லாம் எரிப்பு. ஓகேவா? எல் அப்படின்னா நமக்கு தெரியும், சூரியன். ஸோ இரவு அப்படிங்கிறத எல்லுன்னு சொல்லுவோம். இதுவே அல் அப்படின்னா பகல் அப்படின்னு சொல்லுவோம். நாள், பெருமை, நெருப்பு, வெயில் எல்லாம் எல். அடுத்தது எள். ஸோ எள் அப்படிங்கிறது அந்த எள்ளு செடி, எள்ளெண்ணெய் அப்படிம்போல, அதான் ஒரு வகை செடி. இகழ்ச்சி. அடுத்தது எள்ளினகையாடுதல், எள்ளல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எல்ல அப்படின்னா எல்லா, ஏல, ஏடி, தோழி அப்படிங்கிறதும் இல்லைன்னு சொல்கிறாங்க, அழைப்பு. எல்ல அப்படின்னா ஒரு ஓம உருபு, ஒரு வினை எச்சம். ஓகேவா? அப்படின்னு முடியுது இல்லையா, அதான். அடுத்தது எல்லா அப்படின்னா தோழியை அழைக்கும் முதுநிலை சொல். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, தோழி அப்படிங்கிறது வந்து எல்ல அப்படின்னு. ஸோ எல்லா அப்படின்னா தோழியை அழைக்கும் முதநிலை சொல். அதே மாதிரி எள்ளா அப்படின்னா எள்ளாத, இகழாகை, இதெல்லாம் எள்ளா. எள்ளி அப்படிங்கிறது பகல், ஞாயிறு, இரவு, இருள், இதெல்லாம் வந்து எள்ளி. ஓகேவா? எள்ளி அப்படிங்கிறது இகழ்ந்து, எள்ளல், ஒரு வினையச்சம். எள்ளு அப்படின்னா ஒளி மழுங்கு. எள்ளு அப்படிங்கிறது ஒரு தவம், ஏசுதல். ஓகேவா? அந்த திட்டுறது தான் வந்து எள்ளு. எள்ளுதல் அப்படின்னா ஒளி மங்குதல். இதே எள்ளுதல் அப்படின்னா இகழுதல், ஏசுதல், ஒப்பாதல், இதெல்லாம் எள்ளுதல். எல்லா எப்படி தோழியை அழைக்கிறதோ அந்த மாதிரி எலா அப்படின்னா நண்பரை விളിக்கும் பெயர் தான் எலா. எங்க வாழ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். எழா அப்படின்னா எழ முடியாத. எழு அப்படிங்கிறது கரடிக்கு வந்து நம்ம எண்ஹூ அப்படிங்கிற பெயரும் சொல்லுவோம். எழு அப்படின்னாலும் கரடி தான். பிஞ்சு, தோழமை. ஸோ இந்த எழு, எல்லா இதெல்லாம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த வேர்டுகளாக இருக்குது. ஸோ அந்த எல்லா ரிலேட்டடாக வந்தால் நட்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எழு அப்படின்னா விழித்தெழு, எழுச்சிக்கொள், தூண், கதவை உள்வாயிற்படியிலே தடுக்கும் மரம். இதை எலியன் அப்படின்னா பொடியன், சிறு பையன், எலியன். ஓகேவா? எலியன், ஏலியனை ஞாபகம் வச்சுக்கோங்க. எளியன் அப்படின்னா வரியன், வலிமை இல்லாதவன், இது நமக்கு தெரியும். அடுத்தது எவன் அப்படின்னா எவ்வண்ணம், எவ்விடம். அதுவே எவன் அப்படிங்கிறது யார், என்ன, யாது. ஸோ அந்த கொஷினை எவன் சொன்னான் அப்படின்னு கேட்போம்ல, அதுதான். அடுத்தது ஏன் அப்படின்னா எல்லை, வலிமை, பெருமை, செருக்கு பேச்சு. ஓகேவா? ஏன் அப்படிங்கிறது பெருமை. ஸோ ஏன்னா ஏனியை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஏனியில் ஏறி மேலே போயிட்டான்னா ஒரு பெருமை ஆயிரும் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வலிமையாக இருந்தால் தான் மேலே ஏறி போக முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வலிமை, பெருமை. அடுத்தது ஏன் அப்படின்னா வினாச்சொல், தன்மை, ஒருமை, பெயர் வினைகளில் வரும் ஈறு. ஏனம் அப்படிங்கிறது வந்து மான். ஓகேவா? மான் தோல், நிலைப்பேறு, வலிமை, எலும்பு, அழகு, எல்லாமே ஏனம் தான். ஏனம் அப்படின்னா தட்டு. ஓகேவா? ஏனம்னா தட்டு. ஏனத்தில் உணவை இடு. காட்டுப்பன்றியும் ஏனம் தான் சொல்கிறாங்க. அணிகலம், வாய்ப்பு, களம், எல்லாமே. அடுத்தது ஏனல் அப்படின்னா வளைவு, கோணல். ஏனல் அப்படின்னா திணை, கதிர், நெற்கதிர், கருந்திணை, திணைப்புலம், இது எல்லாமே ஏனல். ஓகேவா? அடுத்தது ஏனை அப்படின்னா புடவை தொங்கும் தொட்டில், நிலை, ஆடு, இதெல்லாம் ஏனை. ஓகேவா? ஏனை. அப்போ ஏனம் அப்படின்னா மானு,
ஏனம் அப்படின்னா மான், ஏனை அப்படின்னா ஆடு. ஸோ கரடிக்கு என்ன பார்த்தோம்? எழு அப்படின்னா கரடி. ஓகேவா? எழு அப்படின்னா கரடி. எழு, ஏன், ஏனம், ஏனம். ஓகேவா? ஓகே, ஏனை. அடுத்தது ஏனை. ஏனை அப்படின்னா எத்தன்மையது, மற்றது, மலங்கு மீன், ஓர் இசை வகை, இதெல்லாம் ஏனைன்னு சொல்கிறோம். ஏற அப்படின்னா ஒரு ஓம உருபு தான் ஏற. ஏற அப்படின்னா உயரம், மேலே போகிறதுக்கு, இல்லைனா முழுவதும், மிகுதியாக, வினையெச்சம். ஏறல். ஏறல் அப்படின்னா கிழிஞ்சல். ஏறல்னா என்ன? கிழிஞ்சல். ஏறல் அப்படின்னா உயர்தல். ஏரி, நீர்நிலை, பெரிய குளம், பிடர். ஏரி அப்படின்னா இவர்ந்து, ஏறியவன், ஒரு. ஏழு அப்படின்னா சங்கச்செடி. ஏழுனா ஓர் எண், இது தெரியும் நமக்கு. ஏழை அப்படின்னா ஏலம். ஏலம் போடுறது தான் ஏலை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழைனா வறியவன், இது நல்லாவே தெரியும். பெண்ணும் ஏழை அப்படிங்கிற பொருளில் தான் வராங்க. ஐவனம் பார்த்திங்கன்னா மறுதோன்றி. ஐவனம் அப்படின்னா மலைநெல். ஸோ இது நமக்கு 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஐவன நெல் அப்படின்னு சொல்லி. அதுதான். ஒன் அப்படின்னா பொறுத்து, நல்ல, சிறந்த. ஸோ இது கேட்கலாம், ஐவனம். ஒன் அப்படின்னா ஒரு சாரியை. இதே ஒண்ணுதல் அப்படின்னா இயலும், கூடுதல், ஒளியுடைய, நெற்றி. ஒண்ணுதல். ஒண்ணுதல் அப்படிங்கிறது பொருந்துதல், பொருத்தல் தான் ஒண்ணுதல். ஓகேவா? ஸோ ஒரு அப்படின்னா ஒப்பற்ற, ஆடு. ஸோ இப்போ தான் ஏனை அப்படிங்கிறது ஆடு பார்த்தோம். ஒரு அப்படிங்கிறதும் ஆடு தான். அழிஞ்சில், ஒன்று. ஒரு அப்படின்னா அடக்கு, குறை, கண்டி, தண்டி. ஸோ ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம், அந்த குறள் இருக்குல்ல, அதில் வந்து தண்டித்தல் அப்படிங்கிற பொருளை தானே ஒருத்தார் அப்படிங்கிறது வரும். ஸோ அதுதான். ஒருத்தல் அப்படின்னா விலங்கின் ஆணின பொது. புல்வாய், புலி, உளை. உளை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்மான சொல்லுவோம் இல்லையா? இல்லை, சில இடத்துல பெண்மான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, மான், உளை. மறைனாலும் மான் தான். கவர் அப்படின்னா ஒருத்தல் அப்படிங்கிறது பொதுவாக ஆணின் பொது பெயராக குறிக்கப்படுது, விலங்கின ஆணின். யானை, பன்றி, இது எல்லாமே வருது. ஒருத்தல் அப்படிங்கிறது தண்டித்தல், இப்போ தான் பார்த்தோம். ஒருவாய் அப்படின்னா வாய் ஒன்று. இதே ஒருவாய்னா சிதைவு, மூலிவாய், கொருவாய் எல்லாம் ஒருவாய். ஒரு வினை அப்படின்னா ஒரு செயலை குறிக்குது. ஒரு வினை அப்படிங்கிறது தண்டிக்கும் செயல். ஒருவு, ஆடு. ஸோ ஆடுக்கு எத்தனை பெயர் இருக்குது பாருங்கள். ஏனை இருந்தது, இங்கே ஒரு அப்படிங்கிறதும் ஆடு தான். ஒருவு அப்படின்னாலும் ஆடு தான். அடுத்தது ஒருவு அப்படின்னா வருத்தம். இந்த ஒருவு தவிர் நீக்கு வரும். ஒருவுன்னா வருத்தம். ஒல் அப்படிங்கிறது ஒலி குறிப்பு, முடிவிடம், முன்மை, இதெல்லாம். இதே ஒல் அப்படின்னா ஒல்லுக்கு துன்பம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. ஸோ இந்த துன்பம் அப்படின்னு பொருள் வந்து அது ரொம்ப முக்கியமானது. ஒல் அப்படிங்கிறது ஒளி, மேன்மை, அறிவு, இதெல்லாம் குறிக்கும். ஒல்லி அப்படின்னா மெலிந்து காணப்படுறது. இது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். இதே ஒல்லி அப்படின்னா செம்பொன், வெள்ளிக்கோள். வெள்ளிக்கோளை நம்ம ஒல்லின்னு சொல்கிறோம். ஒல்லியன் அப்படின்னா மெலிந்தவன். ஒல்லியன் அறிவுடையோன், நல்லவன், மேன்மை. ஓகே. ஒலி அப்படின்னா அலறு, முழங்கு, இடி, சொல், இதெல்லாம் ஒலி. இதே ஒளி அப்படின்னா வெளிச்சத்தை குறிக்கக்கூடியது. ஒலி அப்படின்னா சவுண்டை குறிக்கக்கூடியது. ஒலித்தல் அப்படின்னா ஓசை உண்டாக்குதல், தழைத்தல். இதே ஒழித்தல் அப்படின்னா அழித்தல், தவிர்த்தல், எல்லாம் ஒழித்தல். இந்தழி வந்துச்சு அப்படின்னா மறைத்து வைத்தல், ஒளிச்சு வை அப்படின்னு சொல்லுவோம், ஒளிஞ்சிரு அப்படின்னு. ஒலிதல் அப்படின்னா தழைத்தல். இதே ஒளிதல் அப்படின்னா மறைதல். ஸோ சேம், அந்த ஒளித்தல் தான் இந்த ஒளிதலும். அடுத்தது ஒலிவு. ஒலிவு மரம், ஒலிவ மரம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஒளிவு அப்படின்னா மிச்சம், குறைவு, ஒளிகை, ஓய்வு, ஒளிவின்றி, முடிவு, இதெல்லாம் ஒளிவு, ஒளிகிறது, ஒளிஞ்சு போகிறது. ஒளிவு அப்படின்னா ஒளிர்வு, மறைவிடம், மறைவு. ஒலிப்பு அப்படின்னா ஒழுகல், ஒழுக்கு, ஊற்று, சிறிய அருவி. ஓகே. ஒளிப்பு அப்படிங்கிறது விலக்கு, அழிப்பு. ஒளிப்பு அப்படின்னா மறைவு, பதுக்கி மறைத்தல். ஒழுங்கு அப்படிங்கிறது பெருங்கொசு. ஓகேவா? இவ்வளோ நேரம் இந்த ஏனை, எலா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கெல்லாம் ஆடு, மான் அப்படிங்கிற பொருளெல்லாம் வந்தது. இது ஒழுங்கு அப்படிங்கிறது பெருங்கொசு, கொசுவை குறிக்குது. இதே ஒழுங்கு அப்படின்னா நன்னடை, வரிசை, முறைமை, நேர்மையெல்லாம் குறிக்கக்கூடியது. ஓணம் அப்படிங்கிறது 6, திருவோண நாள், முக்கோல், இதெல்லாம். ஓணம் அப்படின்னா எழுத்தின் சாரியை. கண் அப்படிங்கிறது விழி, கண்ணோட்டம், இதெல்லாம் கண். அடுத்தது கண். கண் அப்படின்னா கல்.
ஓகேவா. கல் சிறு தராசு, கண்ணார் தொழில். கண்ணல் அப்படின்னா கருதல், கன்றல், குறித்தல், பழுக்காமல் காய் நிலையிலேயே கன்றி போதல் தான் கண்ணல். இதே கண்ணல் அப்படின்னா கரும்பு. ஸோ கண்ணல் காட்டில் அப்படின்னு பாரதிதாசன் பாடல் வரும்ல. கரும்பு, கரகம், சர்க்கரை, நரம்பு, நாளிகை இதெல்லாமே கண்ணல். கண்ணன் அப்படின்னா கண்ணுடையவன், கிருஷ்ணன், திருமால், கையாந்தகரை எல்லாம் கண்ணன். கண்ணன் அப்படிங்கிறது வள்ளல்களுள் ஒருவன், அங்கராசன் தான் கண்ணன். கண்ணா அப்படின்னா ஒரு மரவகை. திப்பிலி அப்படிங்கிறதுக்கும் கண்ணா அப்படிங்கிற பொருள் இருக்குது. கண்ணா அப்படின்னா ஒரு வாச்சியம், இசைக்கருவியில் ஒன்று. கண்ணார் அப்படின்னா பகைவர். ஓகேவா. கண்ணார் அப்படின்னா கல்நார், கல் கூட்டல்னா தான் கண்ணார். ஏனம் வேலை செய்கிறவங்க. கண்ணி பூமாலை, பூங்கொத்து. ஸோ இது வந்து நமக்கு கண்ணி எனும் 2 அடி அந்த இசைப்பாட்டை சொல்லுவோம் இல்லையா. கன்னி அப்படின்னா மணமாகாத பெண், இளமை, புதுமை, தவப்பெண், பெண், துர்க்கை, பார்வதி இவங்கெல்லாம் தான் கன்னி. கன்னிக்கால், கன்னிக்கால்னா கிழவாய்க்கால். இதே கன்னிக்கால் அப்படிங்கிறது கல்யாண முகூர்த்த கால். கன்னிகம் அப்படின்னா மணி தக்காளி செடி, இது முக்கியம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா கேட்பாங்க, இதுதான் நல்லா நோட் பண்ணிக்கணும். கன்னிகம் அப்படின்னா மணத்தக்காளி, கன்னிகம்னாலும் மணத்தக்காளி தான். ஸோ இந்த தடவை அந்த அணங்கு அப்படின்னு 2. ஸோ அதான் அந்த சிவிகை அப்படிங்கிற பொருள் ஆக்சுவலாக 2க்குமே வரும். அது நம்ம இதிலேயே பார்த்துருப்போம் ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதே மாதிரி தான் கன்னிகம்னாலும் மணத்தக்காளி செடி 2க்குமே. கன்னிகை அப்படின்னா பூவரும்பு, தாமரை கொட்டை. கன்னிகை அப்படிங்கிறது குமரி பெண், கொற்றவை, பூவின் மொட்டு. கண் இமை அப்படின்னா கண்ணிதழ், கண் பீலி. ஓகேவா. இதே கன்னிமை அப்படின்னா கன்னித்தன்மை. கனகம் வந்து தேர் யானைகளும் குதிரைகளும் உடைய ஒரு காலாட்படை பிரிவு ஒன்று தான். கனகம் அப்படின்னா பொண்ணு. கனகன் கணக்கன், கனகன் வந்து இரணியன். ஓகேவா. கணப்பு அப்படின்னா சூடு, கனப்பு அப்படின்னா கனமாக இருப்பது. கணம் அப்படின்னா திரட்சி, வட்டம், கூட்டம், பொருள். ஸோ அந்த இதுதான் கணம்னா கூட்டம் சொல்லலாம். ஓகேவா. கூட்டம் இதான் அந்த தடவை கேட்டிருந்தாங்களா. ஓகே. அடுத்தது கணம் அப்படின்னா சுமை, பருமன், பெருமை, செறிவு இதெல்லாம் கணம். கணமூலம் அப்படின்னா மூல நோய், திப்பிலி வேர். ஓகேவா. ஸோ ஓகே 60 பேஜஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இன்னையோட டார்கெட் வந்து கம்ப்ளீட்டட். 60 பேஜஸ் முடிஞ்சுது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 200 பேஜஸ் அப்படிங்கிறது தான். டெய்லி 10 பேஜஸ் பார்த்துட்ருக்கோம். 60 முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.